அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காமெடியா இருக்க போகுது வீடியோ. மக்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நெனச்ச மாரி முதலமைச்சர் விஜய் அவர்களின் முதல் கன்னி பேச்சுன்னு சொல்லலாம். பொதுக்கூட்டத்துல மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா திமுகவை கதற கதற கற்பழித்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திமுகவை யாருமே இந்த மாரி பேசியிருக்க மாட்டாங்க. தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த வேலையை மட்டும் பாரு. உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சிருக்கு. கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கிளியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. ஏன் நம்மளாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போட்டோமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலராக போட்டு வரேன். 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்துலேயும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர் விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்து நினைச்சிங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்து வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? உண்மையிலே வந்து விமர்சனம் அப்படின்றத தாண்டி உண்மையை தாங்க பேசியிருக்காரு. இதுதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோவை யாருக்காவது 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. இன்னைக்கு திருச்சி கிழக்கில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களின் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 4:15 தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்பட்ட நேரம் போடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஷோவில் மக்களுக்கு வந்து கை காமிச்சபடி அந்த புரோட்டோகாலை மீறாமல் பார்க்கணும் அப்படின்ற ஒரு புரோட்டோகால் இருக்குது முதலமைச்சருக்கு. அதை தாண்டிடாமல் மக்களுக்கு நல்லபடியா கையை காமிச்சிட்டு வந்துட்டு அரங்குக்குள்ள வந்த உடனே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் வந்து முதல் தடவை தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு தூரம் நடந்த பொதுக்கூட்டங்கள் பரப்புரை நிகழ்ச்சிகளை தாண்டி அரசோட நிகழ்ச்சியா தான் இதை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ராஜ்மோகன் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் விழாவை வந்து சிறப்பிச்சு வாழ்த்துறையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களும் வந்து சிறப்புரை பேசி, கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் பேசி, அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் பேசி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக புலி அப்படின்னு சொல்லலாம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு வாழ்த்துறை அப்படின்னு சொல்றதை விட, நன்றியுரை அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப மோசமா திமுகவை இந்த அளவுக்கு போட்டு கிழிப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விமர்சனமும் உண்மை மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழகத்துல ஏண்டா இந்த விஜயை தொட்டோம், இந்த விஜயை சுற்றி இருக்கிற மக்களை தொட்டோம் அப்படின்னு நினைக்க வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லணும். இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருக்கலாம், நம்ம வந்து தனிப்பெரும்பான்மையோட நின்றுக்கலாமே அப்படின்ற கேள்விகளோட மக்களோட அந்த உரிமையெல்லாம் கேட்டுட்டு அடுத்தடுத்த வந்து பேச்சுக்களை தொடர்ந்தார். உண்மையிலே வந்து திருச்சி கிழக்கு அப்படின்றது அவருடைய இதயம், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இதயத்துக்கு நெருக்கமான பகுதி. இன்னைக்கு நான் என்னதான் பெரம்பூர் எம்எல்ஏவா இருந்தா கூட நாளைக்கு திருச்சி கிழக்குல நிப்பாற்ற வேட்பாளருக்கு
அந்த ஒரு வேட்பாளரை தாண்டி இந்த திருச்சியும் வந்து என்னுடைய தொகுதி மாதிரி தான், நான் திருச்சி மக்களை பிரித்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு. திருச்சி மக்களுக்கு வந்து ஸ்பெஷல் நன்றிகள், ஸ்பெஷல் தேங்க்ஸுகள். அது போக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த 234 தொகுதியும் நம்மளுடைய தொகுதி தான். இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், வேலை பார்க்குற எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள் நான் உட்பட முதல் சேவகனாக உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உரைகள் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டாலின் அவர்களே வச்சு செஞ்சுருக்காரு. என்னன்னா இன்னைக்கு அதிமுக மற்றும் திமுக இணைஞ்சு நம்மளுடைய முதலமைச்சர் பதவி இருக்கிற நாள், அதாவது அந்த மே 10க்கு முதல்ல ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான திட்டம்லாம் தீட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பொதுமக்களாக இருந்து நியூஸில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்னா அவங்க பக்கத்துல இருந்து பார்த்துருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு உண்மையாக அவங்களுக்கு தெரியும்னு பாருங்க. என்னடா இந்த மாதிரி கீழ்த்தரமாக கூட இறங்குவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ செயல்கள் நடந்திருக்கு. திமுக வந்து இணைஞ்சு இபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா 10 தோல்வி பழனிசாமி, பல்லு பழனிசாமி, என்னென்னமோ கேடுகட்ட பழனிசாமி, காலை நோக்கி பயணம் செய்யும் பழனிசாமின்னு சொல்லிட்டு அத்தனை பழனிசாமி போட்டிங்களே, கடைசியில் அதே முதல்வர் பதவியை தூக்கி அந்த பழனிசாமிக்கு தானே கொடுக்கறதுக்கு நீங்கள் முன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இங்கே ஊழல் செஞ்ச, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச நீங்கள் உங்களோட துறையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இன்னும் ஓட்டு போட்டது கவர்ச்சியால் ஓட்டு போட்டுட்டாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமா துறையில் இருக்கிற கவர்ச்சி, ஏதோ ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி தன்னோட தோல்விகளை மறந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க திமுகவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா கவர்ச்சி. ஏன்னா கல்யாண மேடைகள் எல்லாம் போய் குமுறி குமுறி அழுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு காமெடியாக தான் ஆரம்பிச்சாரு. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லாமல் நிப்பாட்டி இருப்பாரு. கவர்ச்சின்ற இடத்துக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பாரு. உண்மையிலே அதை யோசிச்சு பாருங்க. அந்த கவர்ச்சின்றதுக்கு நான் என்ன அப்படின்ற இடத்துல என்ன நீங்கள் ஃபுல்லாக பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய டேஸாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான விமர்சனத்தை இன்னைக்கு திமுக முன்னாடி வச்சிருக்காரு. அது போக மக்களை வந்து இன்னைக்கு தற்குறி வந்து இவங்கெல்லாம் வந்து என்னத்த ஓட்டு போட்டு கிழிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு இளம் தலைமுறையினையும் மதிக்காம ஒரு முதியோர் ஒரு வாக்கு செலுத்த வர்றாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து தற்குறி, பெரிய தற்குறி, சின்ன தற்குறி, அணில் குஞ்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி மக்களை, இதேனா இந்த தற்குறி மக்கள் தானே முன்னாடி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, வேற எந்த பிளானட்லேருந்து இறங்கி வந்து ஓட்டு போடலையில அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்களா இந்த மக்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நேருக்கு நேராக வந்து பல விஷயங்கள், இன்னைக்கு நீங்கள் ஜென்சி மாநாடுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மற்றும் தமிழ் கலந்த அறிக்கைகள்லாம் பல விடுறீங்க, அந்த காமெடியெல்லாம் பேசலை அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ காமெடியாக கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல அப்படின்றதும். ரெண்டாவது, நம்மளுடைய உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அறிக்கை, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா ரீல்ஸ் போட்டுட்டு நிறைய பேர் வந்து ஆட்சியில் இருக்காங்க, அமைச்சர்கள் பார்த்தா ரீல்ஸ் போடுறாங்க, எம்எல்ஏக்கள் பார்த்தா ரீல்ஸ் போடுறாங்க, முதலமைச்சரே வந்து ரீல்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நாங்களும் வெட்ட வெளிச்சமா பார்த்துட்டு தானே இருக்கோம்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு நாகரிகம் கருதி நிறைய விஷயங்களை அவர் மறைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாமே நமக்கு தெரியும். அவர் நைட்டு 12 மணிக்கு யாருடைய காலுக்கு லைக் பண்ணுவார், யார் கிடைக்கலன்னு பால்டாயில் குடிப்பார், எல்லா விஷயமும் இன்னைக்கு நமக்கும் தெரியும். நைட்டு அதாவது துபாய்க்கு கிளம்புனா யாரோட கிளம்புவார், வீட்டிலேருந்து போயிட்டு எங்கெல்லாம் வந்து சுற்றுவார், எல்லா விஷயமும் நீங்கள் வலைதளங்களில் இருக்குது. நீங்கள் போய் ஏஐயில் கேட்டிங்கன்னா கொத்து கொத்தாக கொடுக்கும். அதனால தான் அவங்களுக்கு பேர் கொத்தூஸ் அப்படின்றனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு திமுகவை சாடி பேசியிருக்காங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திமுக மேலே வச்ச விமர்சனத்தை பூராமே அவங்க எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களையாவது எதிர்கட்சியாக நிற்கிறதுக்கும் மக்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதான் வந்து உண்மை. இன்னைக்கு திருச்சி மக்கள் வந்து ரொம்ப நேரம் இன்னைக்கு தமிழக முதலமைச்சரோட உரை அப்படின்றது அந்த பேப்பரை பார்த்து படிப்பார், எப்போவுமே வந்து கொஞ்ச நேரம் தான் பேசுவாருன்ற மாதிரி ஏகப்பட்டதே இருந்தாலும் இன்னைக்கு முழுக்க முழுக்க மனசில் இருந்த அனைத்து ஆதங்கங்களையும் கொட்டி தீர்த்துட்டார் அப்படின்னே சொல்லணும். இன்னைக்கு தமிழுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனை விமர்சனம், இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தால் 6 மாதம் நாங்கள் வாய் பேச மாட்டோம், நீங்கள் செய்கிறத பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம், ஏன்னா வந்து 6 மாதம் ஆகும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படின்றனால நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுப்போம்னு சொன்னவங்க 6 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல அவங்களால. அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் குடைச்சல் கொடுப்போம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இன்னைக்கு தமிழகத்தில் அதிகப்படியான பாலியல் குற்றங்கள்,
பெண்கள் மீது கை வைத்தல், குழந்தைகள் மீது கை வைத்தல் மற்றும் போதையில இளைஞர்களை வந்து ஆழ்த்துதல் எல்லாமே நடக்குது. ஆனா வந்து என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சி இருக்கும்போது நீங்க வந்து கமிஷனுக்கு ஆசைப்பட்டும் இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கும் அத்தனை தெருக்கு தெரு வந்து மதுபான கடைகளை திறந்து விட்டுட்டு போனதும் வந்து ஒரே நாள்ல சட்டை இழுத்து க்ளோஸ் பண்ணி மூடிடக்கூடிய விஷயம் கிடையாது அது. இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த லஞ்சத்துல கொளிச்சவங்க இன்னைக்கு வேலைக்கு வர மறுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் ஊழியர்களா இருக்கிறவங்க அந்த வேலை செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு புது வகையான இளைஞர்களை பணியமர்த்தணும். ஏகப்பட்ட துறைகள்ல இன்னைக்கு காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த பணியிடத்துக்கு நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? லட்சக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி போய் இடத்துல ஆளை தேர்த்து விட்டு உங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வேலையை பார்த்துட்டு வேலைக்கு அவங்க வரவும் மாட்டாங்க, மக்களுடைய குறையை தீர்க்கவும் மாட்டாங்க, மனு வாங்கிட்டு குண்டி கீழே போட்டு உட்காந்துருவாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களோட ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொதுமக்கள் கிட்ட டெண்டர் விடுறது, யாராவது இப்போ வந்து அந்த இதுக்கான வேலை பார்க்குறவங்களுக்கு எடுக்கிறது, அதுக்கு கீழே வேலை பார்க்குற ஏழை எளிய மக்களை உட்கார வைக்கிறது, நாங்கள் வந்து வடநாட்டில் இருந்து தான் ஆள் எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு வேலை பார்க்குறது கிடையாது. முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழக விவசாயிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. பயிர்க்கடன் வந்து 50% தள்ளுபடி, அந்த 50,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை பத்தாத ஒரு காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா நிதிநிலை அறிக்கையை நோண்டி பார்க்குற அளவுக்கு கூட அவங்க விட்டுட்டு போல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காரணம். இதை வந்து உத்தரவாதமாக கொடுக்குற விதமாக வந்த வெள்ளை அறிக்கை வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம தெரியும். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் எவ்வளோ நிதி இருக்குது, விவசாயத்துறையில் எவ்வளோ நிதி இருக்குது, ஒரு முக்கியமான காவல்துறையில் எவ்வளோ நிதி இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து பார்த்து தான் அந்தந்த மக்களுக்குரிய ஒவ்வொரு திட்டங்களும் வந்து செயல்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இந்த மாதம் பாதிக்கு மேலே வந்து 2வது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு 2,500 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் போடுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்களும் தமிழக முதலமைச்சர் மனசில் அடக்கி வச்சிருந்த அனைத்து ஆதங்கங்களையும் இன்னைக்கு மக்கள் முன்னாடி போட்டு கொட்டியிருக்காரு. அதனால மக்களே இனி அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் நகரும் இனி அதிரடியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. நம்ம சேனலை பார்த்தவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.